வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பைபாஸில் போனேன். அதாவது நம்ம பைபாஸ்னு சொல்லுவோம். அது பைபாஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ யோசித்தேன், ஏன் பைபாஸ் மட்டும் இப்படி இருக்குது? நம்ம உள்ளே இருக்க ரோடெலாம் ஒரு சில ரோடு சின்னதாக இருக்குது, ஒரு சில ரோடு பெருசாக இருக்குது. பைபாஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு சில பைபாஸில் 2 லேன் மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு சில பைபாஸில் 4 லேன் இருந்துச்சு. ஏன் இந்த டிஃப்ரென்ஸு? எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி உட்காந்து சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு அதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் சர்ச் பண்ணி எடுத்த அந்த விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக சேரும். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக கண்ணையாகாது. உங்களுக்கு பாதி புரியும், பாதி புரியாமல் போயிடும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காமல் போயிடும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். This is me Arokya. Welcome back to my channel. It's me Arokya. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரோடு எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா? உடனே நீங்கள் சொல்லுவீங்க, அது என்ன சிமெண்ட் ரோடு, தார் ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ரோடு மொத்தம் 5 டைப்பாக நம்ம கவர்மெண்ட் பிரிக்கிறாங்க. ஒன்று நேஷனல் ஹைவே, ரெண்டாவது எக்ஸ்பிரஸ் வே. நேஷனல் ஹைவேலேயே இன்னொரு பார்ட் தான் இந்த எக்ஸ்பிரஸ் வே. அடுத்து ஸ்டேட் ஹைவேஸ், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு, கடைசியாக இருக்கிறது அர்பன் ரோட்ஸு. ஸோ இப்போ இந்த 5 ரோடை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நேஷனல் ஹைவே, அதாவது தேசிய நெடுஞ்சாலை. இது நம்ம இந்தியாவில் இருக்க முக்கியமான ஸ்டேட்டை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நேஷனல் ஹைவே. அடுத்து ஸ்டேட் ஹைவேஸ். இது நம்ம ஸ்டேட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட் ஹைவேஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஹைவே தான் ஸ்டேட் ஹைவேஸ். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்னு என்னென்னா, நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான ஊர்களை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு. அடுத்து அர்பன் ரோட்ஸ். இந்த அர்பன் ரோட்ஸ்னு என்னென்னா, நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான ஊர்களிலிருந்து இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களும் சின்ன சின்ன தெருக்களை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த அர்பன் ரோட்ஸ். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே மிஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேன்றது என்னென்னா, நேஷனல் ஹைவேல பிரிஞ்சது தான் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. நம்ம ரூரல் ரோட்ஸில் 40 கிலோமீட்டர் தான் நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே அதிகபட்ச ஸ்பீட் போகக்கூடாது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸில் 60 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடு. நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் எடுத்தோம்னா 80 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடு யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. நேஷனல் ஹைவேஸில் 100 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடாக கணக்கு வச்சுருக்காங்க. சப்போஸ் இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக போகணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல டோல் இருக்காது, சிக்னல்ஸ் இருக்காது. இது கண்டினியூ ரோடாக இருக்கும். இங்கே நேஷனல் ஹைவேஸ் மாதிரி 4 லைன் இருக்கா, அதாவது போகிறக்கு 2 லைன், வரதுக்கு 2 லைன் மட்டும் இருக்காது. அடிஷ்னலாக சில லைன்ஸ் இருக்கும். அதாவது 6 லைனு இல்லைனா 8 லைன் கணக்கெடுத்த மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொரு லைனுக்கும் அதோட ஸ்பீட் லிமிட் நமக்கு மாறிட்டே போகும். இதுதான் கவர்மெண்ட் பிரித்து வச்ச டைப் ஆஃப் ரோட்ஸ். இப்படி நான் சர்ச் பண்ணிருக்கும் போது தான் இந்திய ரோடுகளை பற்றின ஒரு சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கே சில விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கும் அது புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம் அடுத்து என்னென்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நம்ம இந்தியாவிலே இருக்கிற மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. அது என்னன்னா NH44ன்னு சொல்கிறாங்க. இந்த NH44 எங்கேருந்து கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம இந்தியாவோட டாப்பில் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகர் அப்படின்ற ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு மொத்தமாக 3745 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேட்டாக கனெக்ட் ஆகுது. இது இடையில நிறையா ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டே வருது. அது என்னென்ன ஸ்டேட்ஸ்னு வரிசையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு. இப்படி கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்டை இந்த ஒரே ஒரு நேஷனல் ஹைவே கவர் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்து முதல்ல கிரியேட் பண்ண எக்ஸ்பிரஸ் வேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இருக்க எக்ஸ்பிரஸ் வேல ஓப்பன் டேட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது டெல்லி டு நொய்டா இருக்கிற எக்ஸ்பிரஸ் வே தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணதான் நமக்கு தெரியும். அதாவது அதுதான் 2001 ஓப்பன் பண்ணாங்க. பட் இதை ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் வே ஓப்பன் பண்ணாமல் நேஷனல் ஹைவே தான் ஓப்பன் பண்ணாங்க. நாளை விடல இது எக்ஸ்பிரஸ் வேவை விரிவாக்கம் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்காகவே கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ரோடு மும்பை டு பூனேவை கனெக்ட் பண்ணுற ரோடு தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண எக்ஸ்பிரஸ் வே. இது 2002 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க எக்ஸ்பிரஸ் ஹைவேக்காகவே கட்டப்பட்ட ரோடு. இந்த ரோட்டில் எந்த ஒரு டோலோ அல்லது சிக்னலோ இந்த ரோட்டில் இருக்காது.
மும்பை டு புனே வந்து ஈஸியாக நம்ம போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ஹைவேன்ட்டு ப்ராப்பராக கிரியேட் பண்ணது இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே தான். இப்போ அடுத்து வந்து இந்தியாவிலே மிக உயரமான சாலை, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மேக்ஸிமம் நிறைய பைக்கர்ஸோட ட்ரீம், நிறைய பைக்கர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய மக்களோட ஒரு ட்ரீம் லொக்கேஷனாக இருக்கிறது தான் இந்த ஒரு ரோடு. அதாவது மணாலி டு லே லடாக் போகிற அந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் வந்து இந்த இந்தியாவிலேயே மிக உயரமான சாலை. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 19,300 அடி உயரத்தில் வந்து இந்த சாலை வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நிறைய மக்களோட ஒரு ட்ரீம் ஸ்பேஸாக இந்த இடம் வந்து இருக்குது. நிறைய மக்கள் இப்போ அதிகமாக போய் இந்த இடத்த வச்சு விசிட் பண்ணிட்டு வராங்க. மிக உயரமான ஒரு ரோடு, ஒரு நல்ல அட்வென்ச்சரான ஒரு ரோடாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண நேஷனல் ஹைவே தெரியுமா? நேஷனல் ஹைவே 1. அதாவது இப்போ இருக்க நேஷனல் ஹைவே 1 கிடையாது. இப்போ அந்த நேஷனல் ஹைவே 1 வந்து பிரிஞ்சிருச்சு. பட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண நேஷனல் ஹைவே கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி அப்படிங்கிற மன்னர் வந்து இந்த ரோடை வந்து கிரியேட் பண்ணார். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் வந்து இந்த ரோடை வந்து லென்த்தாக இருந்துச்சு. அதாவது எங்கே இருந்துன்னா நம்ம இந்தியா இருக்கிற கொல்கட்டாவில் இருந்து பாகிஸ்தானில் இருக்கிற பேஷ்வர் அப்படிங்கிற ஒரு சிட்டியை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ரோடு. இந்தியா வந்து பாகிஸ்தானோட பிரிஞ்சு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வந்து மொத்தமாக ரீக்ளாசிஃபை பண்ணிட்டாங்க. இந்த ரோடு வந்து இப்போ வந்து 1க்கும் மேற்பட்ட நேஷனல் ஹைவே பிரிஞ்சு போயிருச்சு. ஆனால் இப்போ இருக்க NH1 வந்து எதுனா மணாலி டு லடாக் போடுற அந்த ஒரு ரோட்டு தான் வந்து இப்போ இருக்க நேஷனல் ஹைவே 1. இப்போ நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிற டாபிக் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது. இப்போ நம்ம இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு வந்து கரண்ட்டாக இருக்குது தெரியுமா? அதாவது இந்த 5 டைப் ரோடு சொன்னேன்ல, இந்த 5 டைப்பும் சேர்த்து இப்போ வரைக்கும், அதாவது 2023 வரைக்கும் நான் கணக்கெடுத்து பார்த்த வரைக்கும் மொத்தம் இந்தியாவோட ரோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரியுமா? இதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 66,71,083 கிலோமீட்டர் வந்து நம்ம இந்தியாவோட ரோடோட கிலோமீட்டர் வந்து இருக்குது. அதாவது 2003 கணக்கெடுப்பு படி இதில் வந்து நேஷனல் ஹைவே வந்து 1,51,19 கிலோமீட்டர் வந்து கவர் ஆயிருக்கு. ஸ்டேட் ஹைவேஸ் வந்து 1,86,908 கிலோமீட்டர் வந்து கவர் ஆயிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து 6,32,240 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த ரூரல் ரோட்ஸ். கிட்டத்தட்ட 47,17,247 கிலோமீட்டர் வந்து இந்த ரூரல் ரோட்ஸ் தான் இருக்குது. இது வந்து நம்ம கிராமப்புற இருக்கிற சாலைகள், அப்புறம் வந்து சிட்டிக்குள்ள சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ல இருக்க அத்தனை சாலையில வந்து இதில் மிங்கிலா இருக்கு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு கியூரியாசிட்டிக்காக இந்த 66,71,083 கிலோமீட்டரை வச்சு நம்ம இந்த உலகத்தை சுற்றி வந்தோம்னா எவ்வளோ டைம் சுற்றி வரலான்ட்டு சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 166 டைம் நம்ம இந்த உலகத்தை வந்து சுற்றி வரலாம். அவ்வளோ பெருசு நம்ம இந்தியாவோட மொத்த ரோடோட எண்ணிக்கை. ஆக்சுவலாக நம்ம இந்தியா வந்து பாப்புலேஷனில் மட்டும் 2வது வந்து பிடிச்சி நிற்கல, இந்த ரோட்லேயே வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. எதுக்கு 2வது இடம் கேட்குறீங்களா? அதாவது யூஎஸ் தான் வந்து அதிக கிலோமீட்டர் ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்குது. 2வது இடம் வந்து நம்ம இந்தியா தான் இருக்குது. அதாவது யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 6.8 மில்லியன் கிலோமீட்டரோட வந்து இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 6.67 மில்லியன் கிலோமீட்டரோட வந்து இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். 3வது இடத்துல சைனா இருக்குது, அடுத்து பிரேசில், அடுத்து ரஷ்யா இருக்குது. இதுதான் டாப் 5 இந்த உலகத்திலேயே மிக அதிகமான கிலோமீட்டர் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கண்ட்ரிஸ். அதில் இந்தியா 2வது இடங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளோட ரோட்வேஸ் வந்து டெவலப் ஆகி நம்ம இவ்வளோ இடங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நான் என் பர்சனலாக சர்ச் பண்ணி எடுத்த நம்ம இந்திய ரோடை பற்றின முக்கியமான சில விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க என்னோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை அந்த வீடியோ சொன்ன விஷயம் தப்பாக இருந்தாலோ, இல்லை இன்னும் நான் வந்து இம்ப்ரூவ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி இருந்தாலோ உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் இதை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். ஆரோக்கிய லியோ. பாய்.